23 ஆண்டு கால போராட்டத்திற்கு கருணை உள்ளம் படைத்த தளபதி அவர்கள் தொழிலாளர்களுடைய நிலையினையை உணர்ந்து பிற்காலத்திலேயே அவர்களுடைய பணிக்காலம் முடிந்ததற்கு பின்னாலேயே வாழ்க்கையில் அவர் படக்கூடிய துன்பங்களையெல்லாம் நன்றாக உணர்ந்ததின் காரணமாகத்தான் நாடு முழுவதும் 1/4/2004 கொண்டு வரப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1/4/2003 கொண்டு வந்து முன்தேதியில் அமல்படுத்தினார்கள். இதை தொழிலாளர் வர்க்கமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடிய காலத்தில் 1,60,000 தொழிலாளர்களை ஒரே உத்தரவின் பேரில் பணி நீக்கம் செய்த உத்தம ஆட்சி அப்போது நடந்தது. அதற்கு பின்னால் வந்த எடப்பாடி அவர்களும் தொழிலாளர்களுக்கு பணியாற்றக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதனால் தமிழகத்தினுடைய வருமானமே அதிகமாக செலவினத்திற்குள்ளாகிறது என்று சொல்லி ஒரு கணக்கினையும் போட்டு காட்டினார். ஓய்வுக்கு பின்னால் ஒரு காசு கூட வருமானம் வராத ஒரு அரசு பணியாளர்களுடைய குடும்பம் படும் துன்பத்தினையை உணர்ந்ததின் காரணமாகத்தான் தளபதியார் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை ஆக்ட் என்ற ஒரு திட்டத்தினை இந்தியாவிலேயே முதலாக புதியவாத திட்டத்தை உருவாக்கினார். அந்த திட்டத்தின் பலனாக ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் கடைசி மாதத்திலே வாங்கக்கூடிய ஊதியத்தினுடைய 50 விழுக்காடு அவர்களுக்கு ஓய்வு ஊதியமாக வழங்கப்படும் என்ற உத்தரவாதமும், பங்களிப்பு துறையாக வெறும் 10 விழுக்காடு மட்டுமே கொடுத்தால் போதும் என்றும், அதைவிடவும் உயர்வாக பங்களிப்பு ஊதியத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த திட்டத்திற்குள்ளேயே கொண்டு வந்து அவர்களுக்கும் அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்குவேன் என்றும், ஓய்வு ஊதியம் பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் காலமாகிவிட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு 60 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும், பணிப்புடை உண்டா இல்லையா என்ற ஒரு வீண் வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணிப்புடையாக வழங்கப்படும் என்றும், அதைவிடவும் மேலாக 10 ஆண்டுகள் முடிந்தால்தான் ஓய்வு ஊதியம் என்ற ஒரு சட்டத்தினையே மாற்றி பணியாற்றிய காலத்திற்கு தகுந்தார் போன்ற ஓய்வு ஊதியத்தை வழங்குவேன் என்று சொல்லி இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புரட்சியினை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 6 மாதத்திற்குரிய அகவிலைப்படியும் என்ற ஒரு முத்தாய்ப்பான உத்தரவையும் வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழக மக்களின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடும் ஆர்வத்தோடும் வாழ்வு நிலையை உறுதி கொண்டிருக்கிறார், உறுதிப்படுத்துவதற்குரிய திட்டத்தினை தீட்டியிருக்கிறார். மக்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறார் என்பதற்கு இதை தவிர வேறு என்ன ஒரு எடுத்துக்காட்டும் சான்றும் வேண்டும்.